வணக்கம் நண்பர்களே. ஊத்துமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊத்துமலையில் ஒரு திகில் பயணம் நம்ம மேற்கொள்ள போகிறோம். ஸோ ஊத்துமலையில் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே இருக்குது. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 1000 முதல் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த மலையாக கருதப்படுது. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அகத்தியம் என்னும் தமிழ் இலக்கண நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முருகர் இருக்கார், அதுக்கப்புறம் விநாயகர், நந்தி அப்படிங்கிற கடவுள்கள் எல்லாமே இந்த மலையில் இருக்குது. ஸோ இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உச்சியில் ஏறணும், திகில் பயணமாக இந்த மலையில் ஏறி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சிக்காக மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இன்ஷியலாக நம்ம மேலே ஏறுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 கோயில்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகர், முருகர் கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த மலையில் நம்ம மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறப்ப இந்த மலையோட உச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்குது. நாம் இந்த மலை மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி அந்த டைமிங்கில் தான் இந்த மலையை நம்ம மலை மேலே ஏறலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வெயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெயிலில் இந்த மலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதிய நேரத்தில் இந்த மலை மேலே நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த மலையில் ஏறுறப்பயே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு 2 கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 கோயிலையும் கிராஸ் பண்ணி நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு திகிலான ஒரு ஏரியா மாரி தான் இருக்குது. ஸோ இங்கே பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை மேலே ஏறுறப்ப வந்துட்டு ஆட்கள் நடமாட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது. இங்கே மலை மேலே ஏறுறதுக்குன்னு தனியாக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா பெருசாக எதுவும் வழி கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைபாதை மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் நாம் போகலாம் அப்படிங்கிறப்ப இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் ஒரு நடைபாதை மாரி இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வழி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வழியுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாலாம் இல்லை, ஒரு கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்குது. நிறைய புல் இருக்குது, அதுக்கப்புறம் முள்ளுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னாக்கா வந்து சர்வசாதாரணமாக ஏற முடியாது. அது மதிய டைமில் நம்ம இந்த மலை மேலே ஏறணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா மதிய டைம் அப்படிங்கிறப்ப வெயில் இந்த கோடை காலத்தில் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா இப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த புல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி கொடிகள் எல்லாமே கருகி போய் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மலை மேலே நம்ம ஏறுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக சமதள பகுதியாக இருக்குது அப்படின்னா இல்லை, ஒரு செங்குத்தான பகுதியாக தான் இருக்குது. இதில் நமக்கு ஏறுறதுக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் மேலே ஊத்துமலையோட உச்சியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக இதை ஒரு விடாமுயற்சியாக இந்த மலை மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே வந்து தனியாக எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஆனால் பெரும் பாறைகள் இருக்கிற பாதை வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே பாருங்கள் எப்படி பெரிய பாறைகள் இருக்குன்னு. இந்த பாறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும், வெயில் இருக்கிறப்ப இந்த பாறைகள் எவ்வளோ ஹீட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இதுக்குன்னு தனியாக வழி இல்லை. ஸோ இந்த கல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த கற்கள் மேலே தான் நம்ம மேலே ஏறி போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மலை மேலே ஏறுறோம். ஸோ இந்த மலை மேலே ஏறுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து பார்த்திங்கன்னா முள் புதார்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது.
நீங்கள் யாரும் இதை முயற்சிக்க வேணாம். அது குறிப்பாக குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஏறுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஏறுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதி மலைக்கு மேலே ஏறியாச்சு. இந்த மலையில் மேலே ஏற வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய படிக்கட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கல் தான் இருக்குது, அதுவும் கருங்கற்களாகவே இருக்குது. ஸோ நம்ம தேடி வந்த அந்த மலையோட ஒரு பாதி பகுதியை நம்ம ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஊத்துமலையில் ஒரு 75% நம்ம மேலே ஏறணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தாமரை வடிவில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஒரு விளக்கு ஏற்றுற மாரி, ஒரு தீபம் ஏற்றுற மாரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் எப்படி கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்களோ அதேமாரி இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தீபங்கள் ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா சேலத்தில் இருக்கிற முக்கால்வாசி பெரும்பான்மையான மக்கள், சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தீபம் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது இப்போ பாருங்கள், இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேலத்தோட முக்கியமான பகுதியில் எல்லாமே இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஊத்துமலையோட உச்சிக்கு போகாமல் அப்படியே நம்ம திரும்பிட்டோம். வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டீமாவோ அல்லது ஒரு குரூப்பாகவோ நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் உச்சி மலையை ஏறி பார்த்துருக்க முடியும். ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக சோலோவாக போனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு நான் பயணத்தை தொடர விரும்பலை. ஏன்னா இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா இன்சியில் நிறைய பாம்புகள் எல்லாமே நம்மளை கிராஸ் பண்ணி போணுச்சு. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. ஏன்னா குழந்தைங்களும் இந்த வீடியோவை பார்க்கும் அப்படிங்கிறதுனால பாம்பு அப்படின்னா பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு போகிற அந்த பிளேஸையோ அதை பற்றியோ நம்ம எதுவும் கண்டுக்கல. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஏறணும், மலை மேலே ஏறிட்டு திருப்பி கீழே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இறங்கணும். மலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃபாக இல்லை. நம்ம சோலோவாக போயிட்டு வந்துறப்போ இறங்குறப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மெதுவாக தான் வந்திருக்கோம். பட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம மேலே போன அதே வழியில் தான் வரும் அப்படிங்கிறதுனால வீடியோ மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் பண்ணியிருக்கோம். உண்மையாலுமே இது ஒரு நல்ல திகில் பயணம்தான். ஸோ இந்த திகில் பயணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்கள் யாராவது வரணும்னு நினைக்கிறப்ப ப்ராப்பரான ஒரு கைடோட இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.